ரீசெண்டான ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஏன்னா, ஒரு சிலர் வந்து இந்த தடவ தான்ப்பா இப்பதான்ப்பா பேட்டர்ன் புடிச்சு பேசுறாருங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது அவருடைய விஜய் ஸ்பீச்? ஸ்பீச்சா? விஜய் அவர்களுடைய ஸ்பீச். விஜய் ஸ்பீச் இன்னும் வந்து அரசியல் ரீதியா அவரு பக்குவப்பட வேண்டியது. ம். பேசுறாரு, ரொம்ப மேலோட்டமா பேசுறாரே தவிர, ஒரு அரசியல் தலைவரா, ஒரு அடிமடியில கை வைக்கிற அளவுக்கு பேச மாட்டேங்கிறாரு. இப்ப திமுக வந்து இன்னைக்கு விஜய் பேசுறாருன்னா, உதறல் எடுக்கணும் அவங்களுக்கு. ம். என்ன பேசுவாரோ, நம்ம மக்கள் மத்தியில அம்பலப்பட்டுருவோமோ, அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஸ்பீச் இருக்கணும். ம். இங்க நாட்டுல வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அரசு மீதே பல குறைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். அது மாதிரி இல்லாம, ரொம்ப மேலோட்டமா, உங்களுக்கு எனக்கும் தான் போட்டி, ஸ்டாலின் சார், இதெல்லாம் வந்து ரொம்ப சுமாரான பேச்சா தான் அது இருக்கு. அவர் நெறைய அவரை மாத்திக்கணும். அவருக்கு கனவு நெறையா இருக்கு. அவர் பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இவ்வளோ பெரிய கூட்டம் வேற யாருக்காவது இருந்ததுன்னா, தேர்தல் வைக்காமலே ஜெயிச்சு வந்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான சொல்றேன். கூட்டம். அவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னால நிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கரெக்டா யுட்டிலைஸ் பண்ண தெரியல.